வணக்கம் மக்களே. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். இது எல்லாருமே சொல்லி பழகுங்க. ரொம்ப நல்லது தான் அது. ஸோ இன்னைக்கு நான் போடுற பதிவு நம்ம இன்று ஒரு தகவல்ல வலம்புரி சங்கு எப்படி வந்து அபிஷேகம் பண்ணணும். தேசமங்கலக்கரசி அம்மா வந்து ஒரு பதிவே தனியா கொடுத்துருந்தாங்க. எப்படி வந்து அபிஷேகம் பண்ணணும் வலம்புரி சங்குக்கு. அந்த மெத்தடை வந்து நான் இப்போ பண்ணேன். ஆக்சுவலா வந்து பௌர்ணமி பௌர்ணமி அப்போ நான் பண்றது வழக்கம். ஒவ்வொரு பௌர்ணமி அப்போ நான் வந்து அபிஷேகம் பண்ணிடுவேன். அபிஷேகம் பண்றதுக்குலாம் ரொம்ப வந்து தேவையில்லைங்க. நம்ம வீட்ல என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நல்லா வலம்புரி சங்கு வந்து நல்லா நான் வெளியில வாஷ் பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட்டே. நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே எடுத்து வந்து நல்ல தண்ணியிலையும் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு என்னென்ன பொருள்ல வந்து அபிஷேகம் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வலம்புரி சங்கு எப்படி தோன்றுச்சு, அதோட வரலாறு நான் இப்ப எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன். வலம்புரி சங்குன்றது மகாலட்சுமியோட அம்சமாவே வந்து பார்க்கப்படுது. ஸோ நம்ம பதிவுலயே தம்ப்நெயில்ல பார்த்தீங்கன்னா நான் மகாலட்சுமி படம் போட்டிருக்கேன். என்னடா வலம்புரி சங்கு என்ன ஏது அந்த டீட்டெயிலும் சொல்றேன். இது பாருங்க, வலம்புரி சங்கு ஒரு வெள்ளி காயினு, ஒரு ரூபா காயின். ஸோ 2 காயினுமே எப்பவுமே அதுல இருக்கணும். அது போட்டு வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணணும். அதுதான் காமிக்கிறேன். இது பாருங்க, வெள்ளி காயின் அப்புறம் ரூபா காயின். ஸோ இந்த 2 காயினுமே நான் அதில் போடுறேன். போட்டுட்டு தான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு வரலாறு தெரியும். அசுரர்களுக்கும் இந்த அமிர்தம் கடைஞ்சாங்க. அமிர்தம் கடையும் போது அதுல பலவிதமான பொருட்கள் தோன்றது தான் நம்ம இது தெரியும். அதுல தான் மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, மூதேவி 2 பேருமே வந்து தோன்றதா சொல்லுவாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கிறது பால் அபிஷேகம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தோன்றின உடனே அடுத்து தோன்றது வந்து பாத்தீங்கன்னா வெண்சங்கு. அதுதான் வலம்புரி சங்கு. இதுதான் வந்து அந்த கடையும் போது கிடைச்ச இப்போ பூமியில இருக்கக்கூடிய ஒரு அரிதான பொருள்னா வலம்புரி சங்கு தான். ஏன்னா அதுவும் வந்து அந்த பார்க்கடல்ல கிடைச்சதாதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு அபிஷேகமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பால் பண்றேன். ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தூப தீபம் காட்டணும், பூ வைக்கணும். அடுத்து வந்து நம்ம தூபம் போடணும். ஸோ அது போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு அபிஷேகமும் திரும்பி பண்ணணும். நம்ம அப்படியே வரிசையா பண்ணிட்டு அப்புறம் கடைசியா வந்து தூப தீபம் காட்டக்கூடாது. ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிட்டு தான் காட்டணும். ஸோ அதுதான் வந்து முறை. ஸோ இப்போ அந்த மாதிரி வலம்புரி சங்கம் வந்து பார்க்கடல்ல கடைஞ்சி எடுத்த பொருள் தானா வந்தது. அதுதான் இப்போ அப்போ கிடைச்ச பொருள்லயே இன்னமும் நம்ம மனித வாழ்க்கையில பயன்பட்டு இருக்கிறது வந்து வலம்புரி சங்கு. ஸோ வலம்புரி சங்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து அது இருக்கிறது நல்லது தான் வீட்டில். யாராவது வாங்கி கொடுத்தா இன்னும் நல்லது. நம்ம வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்ல நாம கடையில போய் ஆனா தெரிஞ்சு வாங்கணும். இது வலம்புரி சங்கா என்ன ஏதுன்ட்டு. தெரியாம எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டோம்னா அது வேற நமக்கு எதிர்வினையா போயிடும். அதனால அதையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. யார் மூலமா தெரிஞ்சவங்க மூலமா வாங்க. இது எனக்கு எங்க மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. ராமேஸ்வரம் போனப்ப அங்க வாங்கினது அது. சரி, அங்க எல்லாமே வந்து பொருட்கள். இப்ப அடுத்து வந்து மஞ்சள். மகாலட்சுமிக்கு பிடிச்சதே மஞ்சள் தான். பால் வந்து எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து மஞ்சள் போட்டிருக்கேன். ஸோ மஞ்சள் பண்ணிட்டு அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தூப தீப ஆரணம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அடுத்த பொருள் தேன். ஸோ இந்த முறையில தான் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணிட்டு அது எப்படி கடைசியா நான் ஒரு போட்டோ தான் வச்சிருக்கேன். ஏன்னா அது நான் அதே மாதிரி பேக் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும் போது ஆக்சுவலா ஆல்ரெடி ஒரு பட்டு துணியில தான் இது வைக்கணும். இது எப்படி பராமரிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அம்மா. அதுபடி தான் நான் பண்றேன். இதுக்குன்னே கடையில ஒரு பட்டு துணி விற்கும். வெண்சங்கு வைக்கிறது. வெண்சங்கு வந்து 2 விஷயம் 2 மெத்தட்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஒண்ணு வந்து சங்க வந்து நம்ம பூன் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல கோல்டு, சில்வர், பீட் பாருங்க பார்த்து தேன் அபிஷேகம் பண்றேன். ஸோ சில்வரை கடையில கொடுத்தீங்கன்னா இது எனக்கு பூன் பிடிச்சு கொடுங்கன்னா அது உடையாத மாதிரி அழகா அதை சுத்தி ஒரு கவசம் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. வெள்ளிலையோ இல்ல கோல்டு பிளேட்டட்லயோ போட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா சங்குக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. சங்கு வைக்கிறதுக்குன்னே ஸ்டாண்டு கடையில கேட்டா. ஏன்னா அது வந்து சின்னதா பட்டா கூட சின்ன இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து முன்ன ஒரு தடவை அகல் மாதிரி வாங்கியிருந்தேன். எனக்கு கரெக்டா அமைஞ்சிச்சு. ஸோ அதுலயே நான் வச்சுட்டேன். சரி, அந்த அப்படி சங்கு ஸ்டாண்டுலயே வச்சாலும் கூட எப்படி வைக்கணும்னா அந்த பட்டு துணி இருக்கு இல்லையா, அந்த அந்த அகல்ல வந்து பாத்தீங்கன்னா அரிசி போட்டுடணும்.
அந்த அகல் நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அடியில் முதல்ல அரிசி போடணும். அரிசி போட்டு அதுக்கு மேலே அந்த சிகப்பு துணியை வைக்கணும். சிகப்பு துணி வச்சு சிகப்பு துணிக்கு மேலேயும் வந்து அரிசி பச்சரிசி போடணும். இப்போ இதில் அபிஷேகம் பண்ண பாலும் தேனும் பாருங்க நான் எடுத்து வைக்கிறேன். இதை நம்ம குடிக்கலாம். ஏன்னா அபிஷேகம் பண்ணது இல்லையா சங்குல, அது ரொம்ப விசேஷம், எல்லாரும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ரெட் கலர் சிகப்பு துணியில வச்சுட்டு அதுக்குள்ளேயும் திருப்பி அரிசி போட்டு அந்த அரிசி மேலே தான் நீங்கள் நம்ம வலம்புரி சங்கம் வைக்கணும். வலம்புரி சங்கம் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த கூம்பு பகுதி வந்து வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும். அந்த தலைப்பகுதி வந்து ஆப்போசிட்ல வரும். ஸோ எப்பவுமே நீங்கள் வைக்கிற டைரக்ஷன் வந்து கூம்பு பகுதி வடக்கு பார்த்தா மாதிரி வைக்கணும். அதுதான் வந்து வலம்புரி சங்கம் வைக்கக்கூடிய முறை. அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பண்ணணும். 2 தடவை என்னால் டைம் இல்லை, பண்ண முடியல. சரி இந்த தடவை பௌர்ணமிக்கு பண்ணிடணும், அது வெள்ளிக்கிழமை மக்களுக்கு பதிவாக போடணும்னு நான் நினச்சேன். அதனால நான் பௌர்ணமி இப்போ பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு தான் அந்த பதிவு போடுறேன். மற்ற நமக்கு தேவையான பாலும் தேனும் எடுத்துட்டு பேலன்ஸ்லாம் நீங்கள் செடியில் ஊற்றிடணும். கால் தடம் படக்கூடாது. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் இருந்தப்போ என்ன பண்ணேன்னா, முன்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபுல்லாக வீட்டில் இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அதாவது தண்ணி, இப்போ எனக்கு டைம் இல்லைங்கிறனால அது அரிசி மாற்றிட்டேன். அதுக்கு முன்னாடி 2 மாசமா பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சிருவேன். டெய்லி தண்ணி ஊற்றுவேன். அது வீடெல்லாம் தெளிச்சிடலாம். ரொம்ப விசேஷம். வீடு அந்த சங்கில் இருக்கிற தண்ணி வீடெல்லாம் தெளித்து நம்மளும் குடிக்கலாம், பசங்களுக்கு கொடுக்கலாம். காலையில் குளித்து முடிச்சுட்டு அதை செய்யணும். நான் ஒரு 1 இயராக அது இருந்தப்போ அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வேலை விஷயமா பெங்களூர் போனதுனால என்னால் பண்ண முடியல. இதுதாங்க மெயின்டைன் பண்ண